Welcome to VD Dairies. மாமியார் மருமகளின் மாயாஜால தம் பிரியாணி. பொன்னாவிரம் என்ற ஒரு அழகான கிராமத்தில் கனகா என்ற கண்டிப்பான ஆனால் அன்பான மாமியாரும் சௌமியா என்ற அவளுடைய சாமர்த்தியமான மருமகளும் வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அவர்களை ஒன்று சேர்க்கும் ஒரே மாயாஜாலம் விஷயம் இருந்தது. அதுதான் அவர்களுடைய சமையல் கலை. சௌமியாவின் கணவர் கார்த்திக் அந்த ஊர் பணக்கார மற்றும் கர்வமுள்ள ஜமீன்தார் முருகேசனிடம் அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு வந்தான். கார்த்திக் மிகவும் நேர்மையானவன். ஒவ்வொரு வார இறுதியிலும் கார்த்திக் தன் தாய்க்கும் மனைவிக்கும் கடையில் இருந்து கோழி இறைச்சிகளையும் வாசனை மசாலா பொருட்களையும் வாங்கி வருவான். அதன் பிறகுதான் கனகா மற்றும் சௌமியாவின் கைவண்ணம் ஆரம்பமாகும். இருவரும் சேர்ந்து விறகடுப்பில் மதுரை ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி செய்வார்கள். கனகா ரகசிய மசாலாக்களை அம்மியில் அரைக்க, சௌமியா பாஸ்மதி அரிசியை பக்குவமாக தம் போடுவாள். பிரியாணியின் வாசனை தெருவெங்கும் வீசும்போது அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பார்கள். அது மட்டுமில்லாம கனகா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிரியாணியில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்குவார். சாப்பாடு வாங்கும் மக்கள், கனகா அம்மா, உங்க 2 பேர் கையிலையும் அந்த அன்னபூரணியே வந்து வாழ்றா போங்க. இந்த ருசிக்கு உலகத்துல எந்த ஹோட்டலும் ஈடாகாது என்று மனதார பாராட்டுவார்கள். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த போது ஜமீன்தார் முருகேசனின் வீட்டில் வேலை செய்யும் மற்றொரு வேலைக்காரரான செல்வத்திற்கு கார்த்திக்கின் நேர்மை பிடிக்கவில்லை. எப்படியாவது கார்த்திக்கை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான். அப்படி ஒரு நாள் முருகேசனின் லாக்கரில் இருந்து 5 லட்சம் பணம் காணாமல் போயிருந்தது. ஜமீன் வீடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. முருகேசன் கோபத்துடன் அனைத்து வேலைக்காரர்களின் பைகளையும் சோதனையிட உத்தரவிட்டார். செல்வத்தின் சதியால் கார்த்திக்கின் பையை சோதனையிட்ட போது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அதில் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமாக இருந்தது. முருகேசன் கோபத்தில் கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக், இந்த ஊர்லயே ஒன்னத்தான் நான் கண்மூடித்தனமா நம்புனேன். ஆனா நீயும் ஒரு சாதாரண திருடனா மாறிட்டியேடா. மீதி 3 லட்சம் எங்க? ஐயா, பெத்த தாயும் கட்டின மனைவியும் அறிய நான் ஒரு தப்பும் செய்யலங்கய்யா. சாமி மேல சத்தியமா இந்த 1 ரூபாய கூட நான் தொடல. இந்த பணம் என் பைக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலங்கய்யா. என்ன நம்புங்க. ஆனால் முருகேசன் அவன் பேச்சை எதையும் கேட்காமல் உடனே போலீஸை வரவழைத்து நிரபராதியான கார்த்திக்கை சிறையில் அடைத்தார். இந்த கொடூரமான செய்தி வீட்டிற்கு வந்ததும் சௌமியா கதறி அழ ஆரம்பித்தாள். ஆனால் கனகா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மருமகளின் தோள்களை பற்றினாள். சௌமியா, அழுகைய நிறுத்துமா. என் மவன் எந்த தப்பும் செய்யாதவன். அது இந்த ஊருக்கே தெரியும். அவனை வெளியே கொண்டு வர நமக்கு ஒரு நல்ல வக்கீல் வேணும். மாமியாரும் மருமகளும் அழுது கொண்டு காலத்தை கடக்க விரும்பவில்லை. சௌமியா சற்றே யோசித்தாள். அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆமாங்க அத்தை, ஆனா பெரிய வக்கீல் வச்சு வாதாட நிறைய பணம் வேணுமே. நம்ம கிட்ட கை செலவுக்கு கூட காசு இல்லையே. அவ உடனே தன்னோட மாமியார் கிட்ட, அத்தை, நம்ம கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உலகத்துல யார்கிட்டயும் இல்லாத ஒரு பெரிய கலை இருக்கு, நம்ம சமையல் கலை. நாம ஏன் அதே மாயாஜால சிக்கன் தம் பிரியாணிய இந்த ஹைவே ஓரத்துல ஒரு சின்ன கடை போட்டு விற்க கூடாது? வர்ற காசு வச்சு கார்த்திக்க மீட்கலாம் அத்தை. அட ஆமா மருமகளே, என் மவனுக்காக நாம 2 பேரும் இந்த களத்துல இறங்குறோம். அடுத்த நாளே இருவரும் நெடுஞ்சாலையோரத்தில் மாமியார் மருமகள் ஸ்பெஷல் தம் பிரியாணி கடையை தொடங்கினார். முதல் நாள் மதியமே சௌமியா பிரியாணி அண்டாவின் மூடியை திறந்ததும் அதன் வாசனை வழிபோக்கரின் சுவை நரம்புகளை தூண்டியது. ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்ட லாரி டிரைவர் ஒருவர், அம்மாடி, சென்னை மதுரைன்னு எத்தனையோ ஊர்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு பிரியாணியை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. மசாலா காரமோ நெய் வாசமோ சும்மா நாக்கிலே நிக்குது என்று பாராட்டினார். ஒரே வாரத்தில் அவர்கள் கடையில் கூட்டம் அலைமோதியது. காரில் செல்பவர்கள் கூட வண்டியை நிறுத்தி வரிசையில் நின்றனர். அவர்கள் இரவு பகலும் உழைத்து கார்த்திக்குக்காக ஒரு பெரிய வழக்கறிஞரை ஏற்பாடு செய்யும் அளவிற்கு பணம் சேர்த்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. கார்த்திக் கூண்டில் குற்ற உணர்ச்சியோடு பயத்துடன் நின்று கொண்டிருந்தான். வழக்கறிஞர் வாதாட தொடங்கிய போது திடீரென்று நீதிமன்ற கதவு பலமாக திறந்தது. ஜமீன்தார் முருகேசன் உள்ளே வந்தார். அவருக்கு பின்னால் போலீசார் கையில் விலங்குடன் மற்றொரு நபரை பிடித்து வந்தனர். அது வேறு யாருமல்ல, செல்வன்தான். முருகேசன் நேராக நீதிபதி முன், நீதிபதி ஐயா, என்னால் ஒரு பெரிய அநீதி நடந்துவிட்டது. கார்த்திக் எந்த தப்பும் செய்யாத உத்தமன்.
உண்மையில் என் வீட்டில் நடப்பவற்றை கண்காணிக்க நான் ரகசிய கேமரா வைத்திருந்தேன். வியாபார வேலையாக வெளியூர் சென்றிருந்ததால் என்னால் அன்று அதை சரிபார்க்க முடியவில்லை. நேற்று இரவு அந்த கேமராவை மீண்டும் பார்த்தபோதுதான் உண்மை தெரிந்தது. பணத்தை திருடியது இந்த செல்வந்தான். கார்த்திக் மேல் இருந்த பொறாமையில்தான் 2 லட்சத்தை அவன் பையில் போட்டு பழிவாங்கியிருக்கிறான். நீதிபதி உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை சரிபார்த்து கார்த்திக்கை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்து செல்வத்தை சிறைக்கு அனுப்ப உத்தரவிட்டார். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த முருகேசன் அங்கிருந்த கனகா மற்றும் சௌமியாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கண் கலங்கினார். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க வீட்டு பிள்ளையோட நேர்மைய சந்தேகப்பட்டு நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நீங்க கஷ்டப்பட்டு நடத்தின மாமியார் மருமகள் பிரியாணிய நானும் வாங்கி சாப்பிட்டேன். அது பிரியாணி இல்லம்மா, அமிர்தம். உங்களோட இந்த திறமைக்கு அந்த ஹைவே ஓரத்து கடை பத்தாது. என் சொந்த மார்க்கெட் வளாகத்திலேயே உங்களுக்கு ஒரு பெரிய கடையன்னா இலவசமா தரேன். அதுக்கு வாடகையும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். கார்த்திக் இனிமே என்னோட மேனேஜரா இருப்பான். கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் தன் தாயையும் மனைவியையும் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டான். அம்மா, சௌமியா, உங்க 2 பேரோட உழைப்பும் நம்பிக்கையும் தான் இன்னைக்கு என்னை இந்த ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருந்தே காப்பாத்திருக்கு. மத்தவங்க வீட்ல மாமியாரும் மருமகனும் சண்டை போட்டுக்கவே நேரம் பத்தாதும்பாங்க. ஆனா எனக்காக நீங்க 2 பேரும் கைகோர்த்து அந்த வெயில்ல ஹைவே ஓரத்துல நின்னு கஷ்டப்பட்டு பிரியாணி வித்து வக்கீலுக்கு பணம் சேர்த்திருக்கீங்க. நீங்க சமைச்சது வெறும் பிரியாணி இல்லம்மா, என் மேல நீங்க வச்சிருந்த பாசமும் இந்த சமூகத்துக்கு எதிரா நீங்க காட்டின துணிச்சலும் தான் அது. உங்கள மாதிரி ஒரு அம்மாவும் சௌமியா மாதிரி ஒரு மனைவியும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? இந்த ஜன்மத்துல உங்களை நான் கண்கலங்காம பாத்துப்பேன். இப்போது அந்த குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்ந்தது. ஜமீன்தார் கொடுத்த பெரிய கடையில் பிரியாணி வியாபாரத்தை இன்னும் பிரம்மாண்டமாக தொடங்கினர். அங்கு கனகா மற்றும் சௌமியாவின் மாயாஜால பிரியாணி அந்த மாவட்டம் முழுவதையும் தங்களுக்கு ரசிகர்களாக மாற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விடி டைரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.